மே 1 சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் கிராம சபை மக்களுக்கும் முதல்ல வணக்கத்தையும் அதுக்கப்புறம் கணக்கு சொன்னதுக்கப்புறம் நன்றியவும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் வருகிற இந்த கிராம சபை கூட்டத்தில் வரவேற்கிறேன். அடுத்து கணக்கு வாசிப்போமா? கணக்கு படிவம் அரசு அலுவலர் பற்றாளர் சரி எல்லாமே இல்ல உங்களுக்கு எது ஆவணங்கள்லாம் தேவைன்னா அந்த அடிக்கிறதுக்கு பாத்துக்கலாம். எல்லா அரசு ஊழியர் வந்துட்டாங்களா? எல்லாருமே வந்திருக்காங்க. உங்களுக்கு மணி என்னாச்சு? இல்ல வந்து எப்ப கூட்டம் நடத்துறது? இல்ல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரே நாள்ல எல்லா இடத்தையும் நடத்துறாங்க. அதனால கலந்துக்க முடியாது. இங்க இருக்கிற ஆபீசர் இல்ல கிராம சபை முடியல. ஆமா உங்களுக்கு வேற எதுவும் தகவல் வேணா நம்ம சொல்லுங்க சார். படிச்சிருவோம். படிக்கிறதுக்கு தானே இருக்கும். எது இது எல்லாமே செஞ்சிரும்ல. வர சொல்லுங்க சரி. இந்த வருஷம் கலாம் கார்த்தி வீட்டுக்கிட்ட தெருவிளக்கு பழுது நீக்கினது 1000 ரூபாய். இப்ப சமூக ஆர்வலர் சொல்றாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கிட்ட அவங்க தெருக்கிட்டயே வேலை செய்ய சொல்றாங்க. அப்போ எங்களுக்கு வந்து அரசு அலுவலகங்கள்ல இவங்க மனு கொடுக்குறவங்க கிட்டயே நம்ம போற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு தோற்றங்கள் ஏற்படுது. இது சிரமமா இருக்கு. எல்லாருக்கும் பறந்துபட்டு வேலை செய்யணும். ஒரு ஆளுங்கள்ட்டே நாங்க போய் வேலை செய்யற மாதிரி செய்யறாங்க. சரியில்லை. அரசு அதாவது அரசினுடைய இயந்திரத்தை அவங்க முடக்குறாங்க. தெருவிளக்கு பல்பு வாங்குறதுக்கு செலவு. ஆமா 800 ரூபாய் ஒரு பல்பு எல்இடி. ஆமா அதான் 3 கொட்டேஷன் வச்சிருக்கோம்ல, அதை பாருங்க. 3க்குமே ஜிஎஸ்டி இருக்கு. அடிக்கிறீங்களா? இல்ல இங்க போறோம், ஆட்டோ பிடிச்சி போறோம், வாங்கிட்டு வரோம், திருப்பி அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி கொண்டு வரோம். டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல. இல்ல அவர் இப்போதைக்கு ஒரு பல்பு தான் நம்மளுக்கு பீஸ் ஆயிருக்கு. மொத்தமா வாங்கி வைக்க மாட்டோம்ல. அது நிதி சுமையில அரசுக்கு. அது கவர்மெண்ட் கொடுக்குற 5000 அப்படியே அதுவே பத்தல நிலுவையில இருக்கு. கை காசு போறாங்க. ஆமா ஏறி இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கையில் வாங்கிற அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் இல்ல அதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அனுப்பிடுவோம். எல்லாரும் ஆய்வுக்கு வந்து ஆபீசர் எல்லா இடத்துக்கும் போகணும்ல. இல்ல அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். படிச்சு பாத்துக்கிட்டா லேட் ஆகும். டைமிங் ஆகும். ஆமா நம்ம இல்ல படிங்க எழுதுன படிச்சா லேட் ஆகும். உங்களுக்கு தான் லேட் ஆகும். மணி 12 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டைம் ஆயிரும். 12 மணிக்கு கடைக்கு போகணும். எல்லாத்தையும் எழுதி கம்ப்ளைண்டா கொடுங்க. எல்லாம் எங்க ஃபார்வர்ட் போதோ பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுதான் முதல் தீர்மானமா எழுதியிருக்கு. 19 பார்த்தா 3 கடையோட விற்பனையாளர் ஒரே ஆளா தெரியுது. ஏன்னா கையெழுத்து ஒண்ணு போல இருக்குது. அது எப்படிங்கய்யா? மாத்தி மாத்தி மூணு கடையில விற்பனையாளர் ஒரே மாதிரியா தான் எழுதி இருக்கிறாரு. டீச்சர் ஒரே ஆளு தானே. ஒரே ஸ்டூடெண்ட் ஒரே தமிழ் தானே. ஒரே மொழி. நாங்க நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க நல்லா தான் செய்யறோம். உங்களுக்கு மக்களுக்கு வேற என்ன உங்களுக்கு வெளியிட மாட்டேங்க. ஒண்ணு இல்லங்க. அவர் வீடு எல்லாம் போன வாரம் தாங்க ஒரு 2 கோடி ரூபாய்க்கு டாக்குமெண்ட். அது யார் பேர்ல இல்ல. அவர் ஆபீஸ் வரும்போது செருப்பே போனாங்க. ஒரு செருப்பு கடையை வச்சிருக்காரு. 3 மாசமா சம்பள பாக்கியில இருக்குங்க. அது நம்ம வீடு இல்ல. இன்னும் கல்யாணம் ஆளுங்க. யார் பேர்ல இருக்கா கல்யாணம் பண்ணவா?
பேரு தான் வச்சிருக்காங்க என் பேர்ல அமௌண்ட் இல்ல பக்கத்தால கல்யாணம் பண்ண இவரு மாமனார் தான் நெடுஞ்சாலைத்துறையில வேலை கிடைச்சு இவர் வந்து இங்கேதான் சர்வீஸ் பண்ணிருக்காரு. ஏன் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த முடியுமா முடியாதா? நம்ம முடியல. அரசாங்க கொள்கை அரசு கொள்கை அது மேல தனி அலுவலரே வந்து 6 வருஷம் ஆமா. நம்ம மக்கள் பிரச்சனை தேவை லைட் போட்டாலும் அந்த இடத்துல ஒரு பயத்தை போகலாம்னா எவ்வளவு இருந்தா செலவு பண்ணுங்க 8000 இருந்தாலும் வாங்கி போடுங்க மக்கள் பிரச்சனை தீர்க்கணும். தான் எல்லாமே நடக்குது. ஆமா ஒரு தெருவில் இருக்கோ சாக்கடைக்கோ குடிக்கோ நீங்க போராடவே மாட்டீங்க. நான் சமூக ஆர்வல போராடணும்னாக்கா முயற்சியாளர் உங்க பேரை ஏன் போடுறீங்க? எங்க பேரை போடலாம்ல. திங்கக்கிழமை தவறாம நாங்க தானே போய் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்குறோம், நீங்க கொடுக்குறீங்க. தம்பி நல்ல கொஸ்டின் கேக்குறாப்ல. சரி இது வந்து இல்ல தம்பி நல்ல கேள்வியை கேக்குறாப்ல. இதை வந்து பரிசீலிக்கப்படும். பரிசீலனை பண்ணிக்கிறோம். நல்ல கேள்வி. அதை கேட்டுட்டு போறது இல்ல. போய் நீங்க அந்த கணக்கு கேட்கிறாரு மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்தாரு. 5000 காசு கேக்குறாரு. ஆனா அவர் கணக்கு கேட்கலடா காசு கேக்குறாரு 5000 நல்லபடியா போட்டுவாங்க. அப்பாவுக்கு அதாவது பெருமக்களோட ஆதரவு கிடைத்தது இந்த கிராம சபை ஆதரவு வெற்றிகரமா இந்த கிராம சபை கையெழுத்து வாங்கியாச்சு. நாளைக்கு 100 நாள் கிட்ட கையெழுத்து வாங்கிடுவோம். இவங்க போனா போயிட்டு போறாங்க. ஊர்ல இருக்காங்க. இல்ல சிறப்பு தீர்மான கிராம சபை கூட்டம் இன்னைக்கு வந்து நல்லா சிறப்பா முடிஞ்சிருச்சு. கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் கொடுக்கல. எல்லாத்துக்கும் நீங்க பஸ்ல வரலையா? ஆரம்பிக்கும் போது வரணும். லேட்டா வந்துட்டீங்க. ஆபீஸ்க்கு வாங்க. எதா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வாங்க. தீர்மானம் நிறைவேறியது. ஆமா இல்ல நாளைக்கு போய் பஞ்சாயத்து காசு உட்காந்து எழுதி ஏன்னா வாங்கின காசு இல்ல இருக்கு இல்லை பஞ்சாயத்து இல்ல பஞ்சாயத்து இல்ல கூட்டம் இல்லை. அதிகம் பஞ்சாயத்து இல்லைங்க. வீட்டுல உட்காந்து 500 பேருக்கு ஆமாட்டாங்க. இல்ல தீர்மானம் நோட்லயே கையெழுத்து வாங்கினாங்களே எல்லாமே மெஜாரிட்டி. நாளைக்கு நாங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்துல அங்கங்க வாங்கி முறுக்கு போட்டீங்களா சார்? 17ஆம் தேதி கலைஞர் கனவு இல்லாமல் போட்டீங்களா? எந்த மக்களுக்கு சொல்லி யாரை வர சொன்னீங்க? கலைஞர் நிகழ் இல்லம்னு பாத்துங்க. கனவு இல்லம் வைக்கிறீங்க. இப்ப எதுக்கு பாலம் இல்ல திட்டம் கொண்டு வாங்க. கனவு இல்ல திட்டம் கொண்டு வரீங்க.